வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அட்டைப்பெட்டி தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சின்ன பேப்பர்ல இருந்து படிப்படியா எப்படி அட்டைப்பெட்டியா வெளியே வருது அப்படிங்கிற அனைத்து விவரத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு சின்ன பேப்பர்ல இருந்து, இந்த பேப்பர் ரீல்ல இருந்து ஒரு முழுமையான அட்டைப்பெட்டியா எப்படி வெளியே வருது அப்படிங்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? இது ப்ரௌன் கலருங்க. ப்ரௌன் கலர். இதுக்கு பேர் ரீல். இதுக்கு ரீல். இதுல எத்தனை கலர்ஸ் இருக்குங்க? இதுல 3 கலர் இருக்குங்க. 3 கலர்ஸ் இருக்கு. ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ. 4 கலர் இருக்குங்க. 4 கலர் இருக்கு. ப்ரௌன் இதோட சேர்த்து 4 கலர் இருக்கு. இப்போ இதைத்தான் நம்ம வந்து பெட்டிக்கு வந்து தயார் பண்றது நம்ம வைக்கிறீங்களா? ஆமாங்க. சரிங்க. நம்ம இதனுடைய மற்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் சொல்றீங்களா? சரிங்க. சரி வாங்க போலாம். இப்போ இங்க இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு ரீல் பேருங்க. இது ரீல். சரிங்க. 2 ரீலுங்க. 2 ரீல் இருக்கு. 2 ரீல் போட்டு இதுல கொடுக்கணுங்க. இந்த மெஷின்ல கொடுக்கணுங்களா? ஆமாங்க. இது அப்படியே கண்டினியூஸா இழுத்து கொண்டாந்து கொடுக்கணும். ஆமாங்க. இதுல ஒரு பேப்பர் கீழே போகுங்க. இந்த ஒரு பேப்பர் போகுது இல்லைங்களா? ஆமாங்க. இந்த பேப்பரை கொண்டாந்து அதுல பேப்பர் கீழே கொடுத்துருங்க. அதுல கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த பேப்பரை கொண்டாந்து மேல இதுல கொடுத்துருந்தாங்க. ஓ, மேல கொடுக்கணும். ஆமா, கொடுத்து இந்த இதுல வந்து டச் பண்ணணும். ஓ, இதுல கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பசை இப்படி ஏத்துனோம்னா இதுல ஒட்டிடுங்க. இந்த இடத்துல ஒட்டிடுங்க. பசனோட இந்த பேப்பர்ல வரும் பசை. அடி கீழ் பேப்பர்ல, அடி கீழ் பேப்பருக்கும் மேல் பேப்பருக்கும் ரெண்டுக்குமே பசை. ஆமா, டச் ஒட்டி வருங்க. சரிங்க. வரும்பொழுதுங்க இதுல வந்து 2 ஒண்ணா வந்துருங்க. சரிங்க. இங்க இருந்து தனியா வந்து, சரிங்க, இதுல வந்து 2ஆ வந்துருங்க. 2 ஒண்ணா வந்துருங்க. 2 ஒண்ணா ஒட்டி வருதுங்க. சரி. ஒட்டி வந்தோம்னா இங்க வந்து நம்ம அவங்க கொடுக்குற சைஸுக்கு, சரிங்க, இது கட் பண்ணிருங்க. இந்த மிஷின் என்ன சைஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து இங்க கட்டிருங்க. இங்க வந்து சைஸ் வைக்கணுங்க. இது ஓ சரிங்க. 40, 30 என்ன சைஸ் கேக்குறாங்களோ நம்ம இதுல வச்சுக்கணும். இதுல சைஸ் நம்ம வச்சுக்கிறோம். இதுல வச்சிட்டோம்னா இங்க கரெக்டா அந்த சைஸுக்கு வந்துருங்க. கட் ஆகி நமக்கு வந்து சீட் வந்துரும். அட்டை வந்து சீட் வந்துரும். ஆமாங்க. இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர்ஸ் காமிக்க முடியுங்களா? பார்க்கலாங்க. இந்த பாருங்க, 2 சேர்ந்து ஒண்ணு. இது பாரு பேப்பருங்க, இது சீட்டு பாருங்க. ஓ, இந்த மாதிரி தான். இந்த ஒரு பக்கம் இப்படி பேப்பர்ஸ் இருக்கு, ஒரு இது வந்து இந்த நெளியா இப்படி தான் இருக்கும். 2 சேர்ந்து ஒண்ணு. இது 2 சேர்ந்து ஒண்ணு. இது 2 ப்ளே. ஆமாங்க. இது 2 ப்ளே, சிங்கிள் ப்ளே இல்ல, 2 ப்ளே. இது இங்க கொண்டாந்து இதுல வச்சிருங்க. இங்க பேஸ்டிங் பண்ணுங்க. சரிங்க. அதே மாதிரி தான் இந்த சீட்டை வந்து இதுல விட்டுருணுங்க. இந்த மிஷின் ஆன் பண்ணி இதுல விட்டுறணும். சரிங்க. இந்த மிஷின் விட்டோம்னா இதுல பசை வந்துருங்க. பசை வந்துடும். அங்க ஒரு பேப்பர் கீழே போட்டு ஒட்டிடணும். அடுத்து இன்னொரு 3 ப்ளே, 9 ப்ளே, 7 ப்ளே. அவங்க என்ன ப்ளே கேக்குறாங்க? 3 ப்ளே, 9 ப்ளே, 7 ப்ளே. இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா 2 ப்ளேவா? 3 ப்ளே. இது 3 ப்ளேவா? ஓ சரிங்க. இது 3 ப்ளேங்க. 2 சீட் போட்டா 5 ப்ளே. 2 சீட் போட்டா 5 ப்ளே. 3 சீட் போட்டா 7 ப்ளே. 3 சீட் போட்டா 7 ப்ளே. 4 சீட் போட்டா 9 ப்ளே. 4 சீட் போட்டா 9 ப்ளே. அப்படிங்க அப்பா. ஐயோ, 4 வரல. கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்போ காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மொத்தமா தான் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. சரிங்க. இதுல மறுபடியும் இன்னும் காய வைக்கணுங்க. பெட்டி ஆக்கி மறுபடியும் காய வைக்கணும். பெட்டி இதுல பசை வருது இல்லைங்க, அது கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கும். ஈரப்பதமா இருக்கு. வெளியில கொண்டு போய் காய வச்சு தான் சரிங்க கொண்டு போகணுங்க. சரிங்க. இப்போ அடுத்தது அங்க கொண்டு போயிடணுங்க. எங்க இது வந்து 4 ப்ளேவா? இல்லைங்க, இது 3 ப்ளேங்க. 3 ப்ளே. இது 5 ப்ளே. 2 சீட் இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது 5 ப்ளே. 5 ப்ளே. ஓ, 2 சீட். இந்த நெளியா இருக்கக்கூடிய 2 சீட் எல்லாமே உள்ள போயிருச்சுங்க. அதான் நெளியா இருக்கக்கூடிய 2 சீட் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆமாங்க. அதுக்கு மேலேயும் கீழேயும் அந்த இது இருக்கு, அந்த பேப்பருங்க. இந்த பேப்பர் இருக்கு. இது 5 ப்ளே. இது நடுமத்திலயும் ஒரு சீட் வருங்களா? இல்லங்க, 2 சீட் தாங்க. கீழே ஒண்ணு மேல ஒண்ணு. அப்படி போட்டோம்னா உங்களுக்கு நடுவுல நெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஓ சரிங்க. அந்த இது நடுவுல போயிருங்க. அந்த நெளியா இருக்கிறது நடுவுல போயிருங்க. இப்போ அந்த நெளியா இருக்கக்கூடிய சீட் 2 சீட் வருதா? ஆமாங்க. அப்ப அந்த மேல ஒரு சீட், கீழே ஒரு சீட் தான். நடுவுல ஒரு சீட் வராது. நடுவுல சீட் வராது. அதுல வந்து பேப்பருங்க. பேப்பர் தான் வரும். பிளைன் பேப்பர் மட்டும். அதாவது மேல ஒரு பிளைன் பேப்பர், நெளியான ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் பிளைன் பேப்பர், அதுக்கப்புறம் நெளியான ஒரு சீட்டு, அதுக்கப்புறம் இந்த பேப்பர். ஆக மொத்தம் இது 5 ப்ளே. 5 ரோ, 4 சீட் ஒரு பேப்பர். 4 சீட் ஒரு பேப்பர் வரதுனால இது வந்து 5 ப்ளே. இந்த மிஷின்ல கொண்டாந்து சைஸ் கட்டி விடணுங்க. சரி. அவங்க கேட்ட சைஸுக்கு வெட்டி இங்க வந்து இதுக்கு இங்க வந்து இது அந்த பெட்டி கேட்ட சைஸ்க்கு இங்க வெட்டி கொடுக்கக்கூடிய மிஷின் இல்லைங்களா? இங்க வந்து அந்த சைஸுக்கு கட் பண்ணி கொடுத்துரும். சரிங்க. இங்க இருந்து எடுத்து அந்த மிஷின் கொண்டு வந்து இங்க இது அதாவது என்ன சைஸுக்கு கேக்குறாங்களோ அந்த அட்டைப்பெட்டி சைஸுக்கு கட் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷின் இது. கட் பண்ணிடுவோம். சரி. கட் பண்ணா அங்க கொண்டு போய் பிரிண்டர் கேட்பாங்கல்ல அங்க. ஆமா, பெட்டிக்கு மேல பிரிண்டர் கேட்பாங்களா? அவங்க கம்பெனி நேம் போட்டு எந்த ஊரு என்ன எல்லாம் டீட்டெயில் பூரா அதுல வந்துருங்களா? அதையும் பார்க்கலாங்களா? வாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா கட் பண்ணி வந்த சீட் இதுங்களா? ஆமாங்க. என்ன சைஸ் கேக்குறாங்களோ கட் சைஸ் வந்துருச்சுங்க. ஓ அவ்வளவுதான். என்ன சைஸ் கேக்குறாங்களோ அந்த சைஸ்க்கு இப்ப கட் பண்ணி வந்துருது. ஆமாங்க. இது ரெண்டும் மடக்கிக்கலாம். ஓ இது ரெண்டா மடக்கிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் பெட்டி ஓ சைஸ். இதுதான் பெட்டி சைஸ் இப்போ. இது வந்து மடக்கி விடுறதுக்கு. ஓ இது மடக்கி விடுறது. மடக்கி விட்டு கட் பண்றது. ஆமாங்க. இது இந்த சைஸுக்கு கட் ஆகி வந்துருது. ஆமாங்க. அவங்க என்ன சைஸ் கேட்டாங்க இந்த சைஸுக்கு பெட்டி வந்துரும். இப்படி மடக்கி கட் ஆகி பெட்டி வந்துருது. அத பிரிண்டர் வந்து அங்க வருங்க. சரிங்க. பிரிண்டர் இப்ப பெட்டி விட்டுல. இது பிரிண்டிங் தயார் ஆயிட்டு இருக்கு. ஓ பிரிண்டிங் இப்பதான் தயார் ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரிங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரிண்ட் வந்துரும். இந்த மாதிரி மார்ஷல் இந்த மாதிரி இப்போ 4 சைடுமே வந்துரும். இந்த மாதிரி பிரிண்ட் தயாராகி வந்துருது இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. அந்த பிரிண்டர் ஓட்டுறதுனால தான் இது வருது. ஆமாங்க. இதே பெட்டி அங்க கொண்டு போய் பின்னாடி. ஓ அந்த இது நம்ம இப்ப பார்த்தோமே இது. இந்த பெட்டி அங்க கொண்டு போய் நம்ம பின்னடிக்கிறோம் இல்லைங்களா? பின்னடிச்சா முடிஞ்சிடுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. பெட்டி பெட்டி முழு வடிவத்துக்கு வந்துருது. ஆமாங்க. இல்லைங்களா? அந்த பெட்டி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த பெட்டி கடைசியா பின்னடிக்கிறத விட முழு வடிவத்துக்கு வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஏத்தி விட்டுறோம். அடிச்சு காய வச்சு அனுப்பிச்சு விட்டுறோம். காய வச்சு அனுப்பிச்சு இது மறுபடியும் காய வைக்கணுங்களா? ஆமா, மறுபடியும் காய வைக்கணும். சரிங்க. காய வச்சு நம்ம அங்க இதுல கொண்டு போய் காய வைக்கிறோம் வெயில்ல. ஆமாங்க. கொண்டு போய் அங்கங்க வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். கம்பெனிக்கு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான். ஆமாங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னதுக்கு நன்றி. பரவாயில்லை. வணக்கங்க.